2025ஆம் ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மூலம் எவ்வளவு பேர் அரசு பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரத்தை மூடி மறைப்பது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்வாணையம் விளக்கமளித்துள்ளது. அரசு பணிக்காக 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் காத்திருக்கும் நிலையில் திட்டமிட்ட விவரங்களை வெளியிடாமல் அரசு தவிர்ப்பது கண்டிக்கத்தக்கது என்று அன்புமணி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி மூலம் 7 போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்படுவர் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர், திமுக ஆட்சிக்கு வந்தபின் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். இதேபோல ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையத்தின் செயல்பாடுகளும் மோசமாக இருப்பதாக கூறியுள்ள அன்புமணி, 2023ஆம் ஆண்டே பட்டதாரி ஆசிரியர்களை தேர்வு செய்ய அறிவிப்பு வெளியிடப்பட்டும் இதுவரை பணியாணை வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு திட்டம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்விற்கான அறிவிக்கை வெளியிடும் பொழுது வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சி விளக்கமளித்துள்ளது. மேலும் போட்டித் தேர்வர்களுக்கான எண்ணிக்கை ஏதும் குறைக்கப்படவில்லை என கூறியுள்ள டிஎன்பிஎஸ்சி தவறான தகவலை பரப்பாதீர்கள் என அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் சொந்த விண்வெளி மையம் அமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக நுண் புவியீர்ப்பு விசையில் காராமணி விதைகளை வெற்றிகரமாக முளைக்க வைத்துள்ளது இஸ்ரோ. அது எப்படி சாத்தியமானது விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 5 seconds. Lift off normal. That's a marvelous liftoff of PSLV C-60 SpaceX mission on the go. விண்வெளி ஆராய்ச்சியில் தனது சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ 2035ற்குள் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்ற விண்வெளி ஆய்வு மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னோட்டமாக ஸ்பெடெக்ஸ் எனும் திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆராய்ச்சிகளை இஸ்ரோ செய்து வருகிறது. இதற்காக விண்ணில் அனுப்பப்பட்ட PSLV C-60 ராக்கெட்டின் இறுதி பகுதியான PS-4 இயந்திரத்தில் போயம், அதாவது PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பிரிமெண்டல் மாடியூல் எனும் பரிசோதனை முயற்சிக்காக 24 ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருந்தன. இவை புவியை வலம் வந்தபடி அடுத்த சில மாதங்களுக்கு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தேவையான செயற்கை நுண்ணறிவு, உயிரி தொழில்நுட்பம் தொடர்பான ஆய்வுகளை முன்னெடுக்க உள்ளன. இந்த வகையில் புவியீர்ப்பு விசையே இல்லாத பகுதியில் தாவரங்களை வளர்ப்பதற்கான முதற்கட்ட முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் உருவாக்கிய கிராப்ஸ் ஆய்வு கருவியில் 8 காராமணி விதைகள் 4 நாட்களில் முளைக்கத் தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கிராப்ஸ் கருவியை பொறுத்தவரை தானியங்கி செயல்பாடுகளுடன் கூடிய மூடப்பட்ட பாகங்களை கொண்டது. இதில் உள்ள சிறப்பு பேலோடுகளில் சிறிய அளவு மண்ணில் 8 காராமணி விதைகள் விதைக்கப்பட்டன. அவற்றிற்கு தேவையான வெப்பநிலை, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, சுற்றுச்சூழல் ஈரப்பதம், மண்ணின் ஈரப்பதம் ஆகியவை சீராக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் விதைகளின் வளர்ச்சியை கண்காணிக்க கேமராவையும் கொண்டுள்ளது. பொதுவாக காராமணி 1 வாரத்திற்குள் முளைத்து இலைகள் துளிர்த்துவிடும் என்ற காரணத்திற்காகத்தான் அதன் விதையை தேர்ந்தெடுத்ததாக கூறுகிறார் ஆராய்ச்சியாளர் வெங்கடேஸ்வரன். பெரும்பாலும் ஏதாவது விதமான ஒரு லெகும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பட்டாணி மாதிரியான ஒரு இதைதான் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த விதத்துலதான் காராமணியை இஸ்ரோ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் கீரை மாதிரியான தாவரம், அதாவது பெருசா வேற எதுவும் இல்லாத அல்லது சின்ன சின்ன பூவோட தானே மகரந்த சேர்க்கை செஞ்சு விளையக்கூடிய கீரை மாதிரியான தாவரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. விதை முளைக்குமா அப்படிங்கறதுதான் ஆய்வு. ஏன்னா இது பல நாட்கள் இருக்காது. சோ அறுவடை வரைக்கும் இது செய்ய மாட்டாங்க. ஈர்ப்பு விசையே இல்லாத இடத்தில் செடிகளை நேராக வளர்ப்பது முக்கிய சவாலாக பார்க்கப்பட்டாலும் இதில் இஸ்ரோ தொடக்க நிலையில்தான் உள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இப்போ இஸ்ரோவே இந்த போயம் அப்படிங்கிற இந்த பரிசோதனையை ஏன் செய்யறாங்க? அந்த 4வது விண்வெளி குப்பையா சுத்திட்டு இருக்கணும், அப்படி குப்பையா சுத்த விடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசாங்க நிறுவனம் என்ற முறையில செய்யறாங்க. ஏற்கனவே நாசா தங்கள் விண்வெளி மையத்தில் தக்காளி, பச்சை மிளகாய் என காய்கறிகள், பூக்கள், கீரைகள் உள்ளிட்ட தாவரங்களை வளர்த்து அறுவடையும் செய்துள்ளது. அதற்கான தொழில்நுட்பங்களை சர்வதேச விண்வெளி மையங்கள் ரகசியம் காத்து வருகின்றன. இதனால் எதிர்காலத்தில் தங்களின் விண்வெளி வீரர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இஸ்ரோவும் இந்த சோதனை மேற்கொள்வது அத்தியாவசியமாகி உள்ளது.